ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு வயதான மேஸ்திரி அவரோட வேலை பளுவின் காரணமாக நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அதை போய் அவரோட முதலாளிக்கிட்ட சொல்கிறாரு, நான் இதிலேருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படியாப்பா அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இன்னும் ஒரே ஒரு கட்டடம் மட்டும் நீ கட்டி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ஓய்வு எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி அந்த முதலாளியும் சொல்கிறாரு. சரி, இந்த கட்டடத்தை மட்டும் நான் முடிச்சிடுறேன் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு துவங்குறாரு. துவங்கும் போதே அவரோட மனநல சரியில்லாமலே அந்த வேலையை துவங்குறாரு. கட்டடத்தையும் கட்டுறாரு. ஆனால் ஏனோ தானோன்னு ஒரு கட்டடத்தை கட்டுறாரு. ஒரு மன நிறைவோடு அந்த கட்டடத்தை கட்டவே இல்லை. நம்மளுக்கு இனிமேல் என்ன இருக்குது, நம்ம ஓய்வு எடுக்க போகிறோம், இதை பற்றி நம்மளுக்கு என்ன சிந்தனை, அடுத்த வேலைக்காக இந்த வீடை காமிச்சு நம்ம எதுவும் வேலை வாங்க போகிறதில்ல, இதோட முடிஞ்சது நம்மளோட வேலை அப்படின்னு அதே சிந்தனையோடு அவர் வேலையை முடித்து முதலாளிக்கிட்ட இந்தாங்க உங்கள் சாவி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அந்த மேஸ்திரி. அந்த சாவியை கொடுத்த மறு நிமிஷமே அந்த சாவியை மேஸ்திரி கையில் கொடுத்து, இது உங்களுக்கான வீடு, இவ்வளோ நாள் நீங்கள் உழைச்சதுக்கு நான் கொடுக்குற ஒரு பரிசு அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு நிமிஷம் அந்த மேஸ்திரி பிரமிச்சு போயிடுறாரு. நமக்கான வீடையாக நம்ம கெட்டினோம், இவ்வளோ நாள் நம்ம எல்லா வீடையும் கரெக்டாக நம்ம கெட்டினோமே, இந்த வீடை மட்டும் நம்ம ஏனோ தானோன்னு கெட்டினோமே, நம்மளுக்கான வீடுன்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம கூடுதல் உழைப்பு போட்டு மூளையை கசிச்சு எப்படியோ வீடை கட்டியிருக்கலாமே, இது தெரியாமல் போச்சே அப்படின்னு உள்ளுக்குள்ளே அவர் குமுறிக்கிட்டு யோசிச்சுட்ருக்கிறாரு. அந்த முதலாளி முதுகில் தட்டி விட்டு, என்னப்பா யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. கண் நிறைஞ்ச ஆனந்த கண்ணீரோட, ஒன்றுமில்ல முதலாளி அப்படின்னு சொல்லி அந்த சாவியை அந்த மேஸ்திரி வாங்குறாரு. நாம் தான் நம்மளோட வாழ்க்கையை நிர்மாணிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் பல சந்தர்ப்பங்களில் நாம் திறமையை கொஞ்சமாக மட்டும் உபயோகிக்கிறோம். நாம் எப்போவுமே முழு நேர சிந்தனையாளராகவும் முழு நேர வேலையாளாகவும் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்தால் இன்னும் சிறப்பாக வாழ்வோம். நன்றி நட்புகளே.